அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. உள்ள வாமா. என்ன பாத்துட்டே நிக்க கூட்டு வா. தமிழ் வந்ததுக்கு பிறகுதான் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்பயாவது இந்த கோவத்தை விட்டு எங்களை எல்லாம் மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தியே, அதுவே எங்களுக்கு போதும். இனிமே 3 பேரும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். அதுக்கு என்ன, சந்தோஷமா தானே இருப்பாவே நீ. என்ன தமிழ், ஆசைப்பட்ட மாதிரியே மாமியார் ஆரத்தி எடுக்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே ஆசை நிறைவேறிடுச்சுலாம். ஆமாக்கா, அத்தை ஆரத்தி எடுத்து உள்ள வந்திருக்கீங்கன்னா சும்மாவா? ஆனா ஜெயம்மா என்னை விட ஆரத்தி எடுத்த அத்தைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துருமான்லாம் கூப்பிட்டாங்களே. என்னத்த கரெக்ட் தானே? இருக்காதா பின்ன? என் மருமக மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கா. எனக்கு இல்லாத சந்தோஷமா? நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை பண்ணாம விட்டுருவேனாத்த. நான் ஆசைப்பட்டதை நீ பண்ணி ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. மேபி இவங்களை வெறுப்பேத்துறதுக்காக வந்திருப்பாளோ. எப்படியோ மக்களே, இனியாவது 3 பேரும் சந்தோஷமா இந்த வீட்டுல இருந்தா எங்களுக்கு போதும். பெரியவி எங்களுக்கு அதை விட என்ன வேணும்? மனசு பூரா நிறைஞ்சு இருக்குமா இசை? எப்படியோ அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஹாப்பியா? உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு வேணும் இசைமா. உன் சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே. இன்னும் நீ ஹாப்பி தானே? குழந்தைக்கு மனம் பெரியவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும். பேத்தி வேணும் நான் வேண்டாமா? உங்க ஆணவத்தையில அடக்கி நான் உட்கார வைக்கல, அதுக்கு தானே வந்திருக்கேன். சரி அண்ணே, அப்ப நானும் அனுவும் கிளம்புறோம். என்ன ஜெயா, கிளம்ப போறியா? அதானே இப்பதான் வந்துதான் கிளம்புறேனா. வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்குனே. உன் மருமக வேற டியூஷனுக்கு போயிருக்கான். பக்கத்துல தானே கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா ஆதி கொண்டு விட்டுருவான்னு சொல்லிட்டு சாவி வேற எடுத்துட்டு வந்துட்டேன். அவன் போதுக்குள்ள நாங்க போகலன்னு வைங்க, ஆடு நாடுவான். என்னைக்கு மாமா வீட்டுக்கு போனாலும் என்ன கூட்டு போவாம அவளை மட்டும் கூட்டு போறீங்க அப்படின்னு. நேரம் கிடைக்கும் போது அவனை கூட்டு ஒரு நாள் வாரேன் அண்ணே. என்னைக்கு அறக்க பறக்கன்னு காலில் வெந்நியை ஊத்திட்டு தான் வருவேன். அவன் ஸ்கூல் முடிக்கிறது வரைக்கும் இப்படிதான் இருந்தாகணும், வேற வழியே இல்ல. விக்கி, ஏற்கனவே இசை டயர்டா இருப்பா. பிள்ளை மேல கூட்டு போ மக்களே. சரி அத்தா. சரி இசை, பாட்டி நேரம் கிடைக்கும் போது உன்னை வந்து பாக்குறேன்னா. தமிழ் கிளம்புறேன்னம்மா. சரி ஜெயம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. வீட்டுல இருந்த எல்லா பிரச்சனையும் தொலைஞ்சு போன மாதிரி இருக்குமா? ஆமா நீ, இனிமேதான் வீடு பழைய மாதிரி கலகலப்பா இருக்க போகுது. ஆமா, ஏன்னா அவன் எப்பவும் கலகலப்பா தானே இருப்பான். இவ வரதுக்கு முந்தி கலகலப்பா இல்ல, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் கலகலப்பா இருக்க போகுது. எப்போ இதே மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, என் பிள்ளையும் அவளையும் கூட்டு நாங்க வெளியே போனனால போயிருவோம். நிஜமாவே நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டுறீங்கன்னா, அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிக்கல நாங்க பாட்டு கிளம்பி போயிடுறோம். இது புத்தி எல்லாம் மாற போகுதா என்ன? அடுத்தவங்களுக்காண்டி வாழாம இனியாவது உங்களுக்காக வாழுங்க. மெயினா உனக்கு தான் தமிழ். இது யார் என்ன சொன்னாலும் அவங்க ஆசைக்கு இடம் கொடுக்காம உன் வாழ்க்கையை நீ தான் வாழ பழகணும். நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லம்மா, உனக்கு முக்கியம் உன் குழந்தை உன் புருஷன், அவ்வளவுதான். பிரிக்கணும்னு யாரு வந்தாலும் அவங்களுக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்கணுமே தவிர பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிய வேலையை வச்சுக்காதே நீ. இல்லப்பா, இனிமே எங்கேயும் போக மாட்டேன். நீ என்னையே முறைச்சிட்டு நிக்க? அவன் இனிதான் ஜாலியா இருக்குன்னு சொன்னான். முன்னமே அவ இருக்க இடம் தெரியாம தான் இருப்பா. அதனாலதான் 2 வார்த்தையை சொல்லிட்டேன். வார்த்தையை விடுறதுக்கு முன்ன யோசிச்சு விடுங்க, அப்படி இல்லையா நானும் பேச வேண்டியதா இருக்கும். வந்த உடனே ஆரம்பிச்சாச்சா? அவ 2 பேரும் நல்லாதான் இருக்காவ. நீ என்னத்தையாவது யோசிச்சு குழப்பி விட்டுறாத. ஆமா, நானும் அத்தையும் நல்லா ஒற்றுமையா தான் இருக்கோம். பேசி பேசி எங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்கி விட்டுறாதுங்க. இவ யாருக்கும் அடிபணிஞ்சு போறவ கிடையாது. ஏதோ நமக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி பண்றா. நடிக்காளா? மேல கூட்டு போவிக்கி. சரிப்பா. யாரு கண்ணுப்பட்டோ இனியாவது சந்தோஷமா இருக்கணும். அது எப்படிப்பா இல்லாம போவாங்க? அவங்க மாமியார் கையால ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுருக்காங்க. என்ன சங்கீதா? ஆமா, இல்லையா பின்ன? மாமியார் கையால ஆரத்தி எடுக்கிறதுனா சும்மாவா? என்ன மனோ, உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா, அம்பிட்டு சந்தோஷம். சந்தோஷமா இருக்குன்னு சந்தோஷமா சொல்லலாம் இல்ல? அவ வீட்டுக்கு வந்தது சந்தோஷம் தான் கடமை. இனியாவது என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். நல்லா இருக்கும். சரிப்பா, நான் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆதி, ஞாபகம் இருக்கலாம், 8 மணி ஆச்சுன்னா கதவு பூட்டிடுவா. 7 மணிக்கு நீ வந்திருக்கணும். இன்னைக்கு மட்டும் ஒரு 9 மணி ஆகும். உனக்கு தெரியல, ஞாபகப்படுத்திட்டேன். என்ன பட்டு, அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு, ஹாப்பியா? ஆமா, நீ சொன்னா அது நடக்காம இருக்குமா? வா தமிழ். என்ன வாசலே பாத்துட்டு நின்னுட்ட? அதான் வந்துட்டேன்ல. இல்ல ரூம் மாறலன்னு ஏதாவது பிளான் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த போட்டோ இப்பவும் இருக்கா? அடையாளமா அது மட்டும் தான் இருக்கு. இந்த அகிலன் மிஸ் பண்ணிட்டான். தாலி கட்டின போட்டோ கூட இருந்திருந்தான், பெருசா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கலாம். அது ஒண்ணும் இல்ல பட்டு, உங்க அம்மாக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சா? ஆமா, அவளுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. ஆமா பட்டு, ஆச்சு. அகிலன் அங்கிள் போட்டோ எடுக்க மறந்துட்டாங்க.
செய்ய அம்மா என்னது என்னது என்னமா சொல்லுவீல அடி செய்ய உதவி ஆப்பா அடி செய்ய உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டாங்க இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்குது? எல்லாம் இப்படி என்ன திட்டதுதான் கொஞ்ச நேரத்துல எங்களை என்னமா கஷ்டப்படுத்திட்டு இப்போ உன் பேச்ச பாத்தியா? நம்ம அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம்ல. ஆமா இனிமே இங்க தானே இருப்போம். தேங்க்ஸ். இந்த ட்ரெஸ் உனக்கு காலையிலே போட்டு விட்டுட்டேன். பேக்ல வேற ட்ரெஸ் வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வேற போடலாம் வா. ஓகே. ஏய் சாரி. எப்போ வந்தீங்க? இப்போதான். டோர்லாம் லாக் பண்ண மாட்டியா? உன் டாடி ரூம்ல இருக்கான்னு சொன்னாரு. அதான் நானும் டோர் லாக் பண்ணிருக்கலாம்ல. இப்ப என்ன நடந்துச்சுங்க? அறிவு இல்லையா உனக்கு? டோர் லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டியா? நீங்க என்ன இப்ப வருவீங்க நான் கனவு கண்டேன். எப்பா தமிழ் ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லையா. ஒரு குட் நியூஸ். ஏன் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேயா? அதுக்கும் மேல. நமக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்ன? பண்ணிரலாம். ஹலோ நீங்க கேட்ட 6 மாசம் டைம்ல இன்னும் 2 மாசம் இருக்கு. அப்போ 2 மாசம் வெயிட் பண்ண போற நீ, அப்படிதானே? ஆனா என்னால எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா. போறா. என்ன நடந்த அப்படி? தமிழ் ஈஸியா கூப்பிட்டுட்டு அவ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டான். நிஜமாவா? அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா வினித்? உன்னாலேயே நம்ப முடியல பாத்தியா? எனக்குமே ஷாக்கா தான் இருந்துச்சு. என்ன நடந்த அப்படி? அவருக்கு யாராலயோ பர்சனலா பிரச்சனை இருந்திருக்கும் போல. இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அவர் அட்டாக் பண்றதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. அச்சச்சோ. அப்புறம் என்ன, எல்லாரையும் அடிச்சு போட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுல இசை ரொம்ப பயந்துருப்பா போல. பயந்து மயக்கமாயிட்டா. ஐயோ. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாங்க. வந்த உடனே அவ நார்மல் ஆயிட்டா. நானு சஞ்சய் சின்னதா ஒரு பிளான் போட்டோம். இதை யூஸ் பண்ணி தமிழ மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சோம். அதே மாதிரி இசை ரொம்ப சீரியஸா இருக்கா. அவ மறுபடியும் கண்ணு முழிக்கணும்னு அம்மா அப்பா நீங்க பேசினாதான் உண்டு அப்படின்னு அடிச்சு விட்டோம். அதுக்குன்னு அந்த 2 பாவப்பட்ட அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துனீங்களா? ஆமா, அழுறாங்கன்னு வேடிக்கை பார்த்தா இந்நேரம் அவ போயிருப்பா பாத்தியா? எதுவுமே எடுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. ஆசிரமத்துக்கு வரவே இல்லையா? அதுதான், பிள்ளை பாசம் தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்டா. வினித் சந்தோஷமா போனாங்களா? வெளியே பார்க்கும்போது ஹாப்பியா போன மாதிரி தான் இருந்துச்சு. குழந்தைக்காகவும் அவருக்காகவும் மறுபடியும் போன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இல்ல குழந்தைக்காக நமக்காக அப்படின்னு ஏதாவது யோசிச்சு முடிவெடுத்திருந்தாங்கன்னா அதுவே அவங்கள மறுபடியும் ஹாப்பியா வாழ விடாமலே பண்ணிரும். அவங்களா முடிவெடுத்து போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. ஏய், சந்தோஷமா தான் இருக்கா. நான் ஆதிக்கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அந்த அம்மாவையே ஆரத்தி எடுக்க வச்சிருக்காளாம். யார? அவன் மாமியார தான். ஓஹோ. எனக்கு என்னமோ சந்தோஷமா இருப்பான்னு தான் தோணுது. ஏய் தள்ளு. ஏன் பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல, உங்க டாடி எல்லாம் இருக்காங்க. அப்போ அடுத்த உடனே நமக்கு தான் டும் 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 சொல்றீங்க. ஏன் வேண்டாமா? அவங்க போனதா ஹாப்பியா என்கிட்ட நியூஸ் சொல்ல வந்துட்டீங்க அப்படித்தானே? ஆமா, எனக்காக ஒரு பொண்ணு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண விட்டுருவோமா? அப்ப சார் எப்படா தமிழக்கா ரூட் கிளியர் ஆகன்னு தான் இருந்திருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்காக எவ்வளவு பொறுத்திருக்கா. நானா? ஆமா, அவ என்னோட ஃப்ரெண்ட். ஆனா நீ யாரு? சின்ன வயசுல இருந்தே அவளை நானும் அறிமுகமானவங்க. ஆனா நீ அப்படி கிடையாது. எனக்காக நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொன்ன பத்தியா? எங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா உன்னை விட யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. எனக்குமே கொஞ்சம் ஃபீலா தான் இருந்துச்சு, இப்படி ஒரு பொண்ணை ரொம்ப நாள் காக்க வைக்கிறோமே அப்படின்னு. ஒருவேளை நான் டாடா பை பை சொல்லிட்டு போயிருந்தேன்னா என்ன பண்ணிருப்பீங்க? போனா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருப்பேன். ஓஹோ, ஏன் பின்னாடியே உருக்கி உருக்கி ஃபாலோ பண்ணி வர மாட்டீங்க? எங்களுக்கு வர வேலை இல்ல. ஓ, அப்ப போனா போட்டுன்னு அப்படியே விட்டுருவீங்க தானே? அதுல என்ன இருக்கு? ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம வேற யாரையாவது பாத்துட்டாள்னா நல்லா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். அடுத்த தொந்தரவு பண்றது நல்லாவா இருக்கும்? அப்போ போயிருப்பீங்க அப்படிதானே? என்ன சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க போல? அப்போ உடனே நம்ம கல்யாணம்னு சொல்றீங்க? ஏன் வேண்டாமா? ஏற்கனவே நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். இனியெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. உடனே டும் 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 கல்யாண சாப்பாடு தான். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனா? ஏன்? இல்லம்மா, நீயா வந்துதான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன. உன் மனசை புரிஞ்சுக்காம உங்க அப்பாட்ட பேசலாம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே மூவ் பண்ண நினைச்சேன்லாம். அப்போல்லாம் நீ ஃபீல் பண்ணிருப்பா தானே? ஐயே, எனக்கு அதுதான் பிடிச்சிருந்து. நானா வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா டாடியோட சம்மதம், சஞ்சய் எல்லாரையும் பத்தி யோசிச்சீங்க. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா வினித்? நார்மலா இருக்கிற மாதிரி இல்லாம நீங்க ரொம்ப வித்தியாசமானவர். கல்யாணத்தை எங்க முறைப்படி வச்சுக்கலாமா இல்ல சர்ச்சில் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு மாறி மாறி பேச்சு வந்துச்சு. யாருமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணி போற டாடி கூட உங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. ஆனா உங்க விளக்கப்படியே கல்யாணம் நடக்கட்டும் நீங்க விட்டு கொடுக்க நினைச்சீங்க பாத்தீங்களா? இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னதான் வேணும்? அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே ஆசிரமத்துல இருந்த பொண்ணுக்காக உங்க கூட பிறந்த பொண்ணு மாதிரி அவ வாழ்க்கை சரியானதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க எல்லாம்.
இதை விட நல்ல பையனை எங்க டாடியை தேடினா கூட கிடைக்காது. அப்படின்னா எனக்கும் அப்படிதான். சஞ்சய், பிரியா சிஸ்டர், அம்மா யாரு தேடி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கும் கிடைச்சிருக்காது. தக்க தையா தைய தையா தையா தக்க தைய தைய தையா 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 நெஞ்சு உச்சு கொட்டி துடிக்குது தையா தையா உயிர் தட்டு கெட்டு தவிக்குது தையா தக்க தையா தைய தையா தையா தக்க தையா தைய தையா தையா அவள் கண்களோடு 200 ஆண்டு அவள் அழகின் கதப்பில் ஆண்டு 500 வாழ வேண்டும் தையா தையா ஒரு பார்வையிலே என்னை உரைய வைத்தாய் சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய் நான் என்ற ஆணவம் அழிய வைத்தாய் உன் பார்வையிலே என்னை பணிய வைத்தாய் என்னாரடி உயரத்தை அபகரித்தாய் உங்காலடியில் என்னை கனிய வைத்தாய் எந்த முதலம் நீ முடிவு நீ முதலம் நீ முடிவு நீ Thanks. எதுக்கு? என்னை உன்னை விட யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன் சஞ்சயால கூட புரிஞ்சுக்க முடியாது. அவங்க சேர்ந்ததான் தோற ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க போல. ஆமா, இனி இப்படி ஒரு அழகான பொண்ண வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ம்ஹும். என்னோட எய்மே தமிழை எப்படியாவது ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும் தான். போயிட்டாலாம், இனிமே அவர் பார்த்துப்பாரு. ஆனா நீங்க கிரேட் வினித். உங்களை வச்சுதான் அவர் சண்டையை போட்டிருக்காரு. ஆனா அவர் மேல உங்களுக்கு ஒரு துளி கோபம் கூட வரல பாத்தீங்களா? உங்க ஃப்ரெண்டு சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிறீங்களா? இதன் மூலம் தாங்கள் கூற வருவது என் லைஃபா சிறப்பா இருக்க போகுதுன்னு அர்த்தம். பாருடா, எப்ப பேச போறீங்க? நாளைக்கு உங்க டாடி கிட்ட வந்து பேசுறேன். அப்படியா? ஆமா, இந்த நைட்ல பேசினா ஏதாவது நினைப்பாருலாம். நாளைக்கே பேசுறேன். ம். சரி, கிளம்பட்டுமா? ம். அடுத்தது நல்ல பயந்துட்டேனாப்பா. அதான் அப்படி ஆயிருக்கும். நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட்டோம் தெரியுமா? அப்படியா? என்ன நீங்க? என்ன ஏன்? இல்ல, வந்ததுல இருந்தே ஒதுங்கி ஒதுங்கி நின்னுட்டு இருக்க. என்னமோ இந்த ரூம் உனக்கு பழக்கமே இல்லாத ரூம் மாதிரி. இதுக்கு முந்தைய இந்த ரூமுக்கு வந்ததே இல்லாத மாதிரியும் ஒதுங்கி ஒதுங்கி நின்னுட்டு இருக்க. என்னமோ தெரியல. ரொம்ப வருஷம் தாண்டி வந்தனா. அதுக்கு நான் ஃப்ரெஷ் ஆகணும். ஏன், எங்க இருக்குன்னு தெரியாதா என்ன? எக்ஸ்ட்ராவா அவ பேக்ல Dress இருக்கும். சரி. எனக்கு எக்ஸ்ட்ராவா கொண்டு தெரிய முடியுமா என்ன? ஓ, ம். உன் துணி எல்லாம் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. யாரையும் எடுத்து யாருக்கும் கொடுக்கவும் இல்ல, எங்கேயும் தூக்கி போடவும் இல்ல. எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதானே? நான் கனவா கண்டேன். உங்க மாளிகையில என்ன அனாதை பொண்ணு துணியெல்லாம் வச்சிருப்பீங்கன்னு. ஆனா தமிழ், திருடன் ஒரு நாள் கண்டிப்பா பிடிபடுவான். என்ன? எந்த திருடனும்? இல்ல, சொல்றேன். அவர் எங்க இருக்கு? உள்ளே இருக்கு, எடுத்துக்கோ. அவ ஈரம் பண்ணிட்டா. லெஃப்ட் சைட்ல ஒண்ணு இருக்கு, எடுத்துக்காமா. இப்படியே கோபப்பட்டுட்டே இருந்தீங்கன்னு வைங்க, நான் பாட்டுக்கு இறங்கி போயிருவேன். போறியா? கேவலமா இருக்கு. ஹலோ, இருந்துட்டு போட்டு இந்த கேவலமானவனுக்காக தானே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரீங்க? போட்ட உடனே பயந்துருவேன். நீங்க தூங்கலையாப்பா? ஏன் பட்டு, தூக்கம் வரலையா? தூக்கமா வருதுப்பா. கதை? கதையா? ஆ, நிஜ கதை வேணுமா, பொய் கதை வேணுமா? நிஜ கதைப்பா. அப்படியா? சரி, சொல்லிடுவோம். ஒரு ஊர்ல ஒரு அழகான பொண்ணு இருந்தாங்களாம். யார மாதிரிப்பா? அம்மாவை மாதிரி நினைச்சுப்போமா? ஆப்பா. ஆ, அந்த பொண்ணு ரொம்ப வருஷமா யாருமே இல்லாம அனாதையா இருந்தாங்களாம். ம். திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு வில்லன் அங்களை எல்லாம் பார்த்தோம்லாம், ஆமாப்பா. அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட மாட்டிட்டாங்களாம். ஆ, அந்த வில்லன் கிட்ட இருந்து ஒரு சூப்பர் ஹீரோ அவங்கள போய் காப்பாத்திட்டாங்களாம். பொறுக்காத இவளுக்கு. யாருக்குப்பா? அது பூனை பட்டு அப்படிதான் தொல்லை பண்ணிட்டே இருக்கும். சூப்பர் ஹீரோ காப்பாத்திட்டாங்களா? ஆமா பட்டு, சூப்பர் ஹீரோ காப்பாத்தாம விடுவாங்களா? அது பிறகு? அப்புறம் சூப்பர் ஹீரோ காப்பாத்தினதுல இருந்து அந்த அழகான பொண்ணுக்கு சூப்பர் ஹீரோ மேல ஒரு கண்ணு. கண்ணனா? கண்ணுனா கண்ணுதான். அது பிறகு? சூப்பர் ஹீரோ காப்பாத்தினதுல இருந்து அந்த அழகான பொண்ணு, அது அவங்க அம்மா. ஆமா ஆமா. ஆ, அவங்க வாழ்க்கையே சூப்பர் ஹீரோக்காக கொடுத்துட்டாங்களாம். அப்படியா? எதுல கொடுத்தாங்கப்பா? எதுல கொடுத்தாங்கன்னா, எதுல கொடுத்தாங்களா? ஹார்ட் பட்டு, ஹார்ட். ஹார்ட்லயா? அந்த சூப்பர் ஹீரோக்கும் அன்னையில இருந்து அந்த அழகான தேவதை தனக்கானவ மாதிரியே தெரிஞ்சிச்சான். நிறைய வருஷம் தாண்டினதுக்கு பிறகும் அந்த அழகான பொண்ணு அந்த சூப்பர் ஹீரோக்காகவே காத்துட்டு இருக்காங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லு பாக்கலாம். தூங்கிட்டியா? உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நிஜ கதையை சொல்லிட்டு இருக்கேன் பட்டு, நீ என்னடானா தூங்கிட்டியா என்ன? கதை மாதிரி இருக்கணும். கதையே திருட்டுத்தனமா இருந்தா குழந்தை தூங்காம என்ன பண்ணும்? அவ்வளவு கேவலமாவா இருந்துச்சு? ஏன்? இல்ல, இந்த ஷர்ட்டை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். அப்படியா? வரே வா.
என்ன பொண்டாட்டி அழகா வேற இருக்கீங்க. பேண்ட் ஷர்ட் வேற தூக்கலா இருக்கேன். ஏன் நல்லா இல்லையா என்ன? எனக்கு போட்டா கூட இவ்வளவு அழகா இருக்குமான்னு தெரியல குல்ஃபி. ஆனா உனக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு. இல்ல என் ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரல. சரி. அதான் உங்க ஷர்ட்டையும் பேண்டையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓ, அப்ப இங்க ஒரு பீரோக்கு இருந்த ட்ரெஸ் எல்லாம் யாரு கொடுத்தீங்க மேடம்? 4 வருஷம் தாண்டி நான் வரேன்லாம், குண்டாயிட்டேன்ல. யாரு? நீயா? நீங்க தானே சொன்னீங்க என்னன்னு சொன்னேன்? குண்டாயிட்டியான்னு கேட்டீங்கல்ல. 4 வருஷத்துல உனக்கு இருக்க 50 துணியில ஒண்ணு கூட உனக்கு சேரல. நான் போட்டது உங்களுக்கு கடப்பா இருக்குன்னா சொல்லுங்க, தூக்கி போட்டுறீங்க. அதுக்காக உங்க ஷர்ட்டை வேணான்னு எடுத்து போட்டிருக்கேன்னா நீங்க நினைக்காதுங்கண்ணா. சேச்சா, நான் எதுவுமே நினைக்கல. எல்லா துணியும் டைட் ஆயிடுச்சுலாம், அதான் உங்க ஷர்ட் எடுத்து போட்டேன், அவ்வளவுதான். நீங்க கற்பனை எல்லாம் பண்ணாதுங்க. ஏன் குல்ஃபி, டைட் ஆனதுக்காக போட்டியா இல்ல நம்ம 2 பேருக்கும் டைட் ஆகணுங்கிறதுக்காக போட்டியா? எப்பவுமே டைட் ஆகாது. சரி சரி. நைட்ல நின்னுட்டே தான் தூங்க போறியா இல்ல தள்ளி உட்காருங்க. ஏன்? ஒரே ஒரு தடவை என்ன? என் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க. அதுக்கு என்ன? ஒரே ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை என்ன? என் கைய கிள்ளாய். ஏன்? இல்ல குல்ஃபி, நீ வீட்டுக்கு வந்ததே என்னால நம்ப முடியல. இதுல என் ரூம்ல என் பக்கத்துல அதுவும் என் ஷர்ட்டை போட்டே உட்கார்ந்துருக்க. அதுக்கு ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி போகுது? இல்ல தமிழ், நம்ப முடியல, அதான் கிள்ளி பாராயன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க கற்பனை கோட்டையில ரொம்ப மிதக்காதுங்க. என் ட்ரெஸ் எல்லாம் குண்டாயிடுச்சு. ஆமா, உன் துணியெல்லாம் குண்டாயிடுச்சு. உன் துணியெல்லாம் வச்சிருந்த பீரோ மெலிசாயிடுச்சு. இல்ல, உன் துணியெல்லாம் குண்டா இருக்கலாம். இல்ல, நான் குண்டா இருக்கேன். ஒரு துணி கூட எனக்கு சேர மாட்டேங்குது. ஒண்ணு கூட சேரல. ஓ சரி. அதான் உங்க ஷர்ட் சும்மா தானே இருக்கு, எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்? நான் உங்க ஷர்ட்டை போட்டிருக்கேன்னு நீங்க அட்வான்டேஜ் எடுக்காதுங்கண்ணா. நான் எடுக்கிறனோ இல்லையோ, நீ ஞாபகப்படுத்தி எடுக்க வச்சிரு. ஆமா, இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த போட்டோ தூக்கி போடல. எங்கேயோ வேஸ்ட்ல போடலையா என்ன? போட சொல்லிருப்பாங்களே உங்க அம்மா. போட சொன்னதான் நான் போட்டுருவேனா? மேடம் பயங்கர லவ் ஃபீல்ல இருக்காங்க போலயே. நாம ஏதாவது முந்திரி கூட்டத்தனமா கேட்டு அட்வான்டேஜ் எடுக்காதுங்கன்னு நம்மள கலாய்ப்பா. அதுக்கு நீயே உளறு, அப்புறம் தரேன். என்ன? என்ன பல்ல கட்டிட்டே இருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். ஏதோ கல்யாணம் ஆகி முதல்ல ரூம்குள்ள வந்திருக்க மாதிரி வெக்கப்படுற. நானா? ஆ, நானும் அப்படி இல்ல. ஆமா, சண்டையெல்லாம் போடுவீங்களா? கண்ணு முன்ன வச்சுதானே கைலாஷ் அடி வாங்கினோம். அப்போவே தனி ஆளு, நீங்க வேற அப்போ யூத்தா இருந்தீங்க. இப்போ கிழவன் ஆயிட்டேன்னு சொல்றியா? இப்போ 8 வயசு கிட்ட கூடிட்டுலாம். ஏய், அப்ப 22 தான் ஆச்சு. ஏதோ ஒண்ணு, ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆயிடுச்சுலாம், இப்ப தாத்தா தான். ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆயிட்டா தாத்தாவாம். ஆமா. சரிங்க பாட்டி, நாங்க தாத்தாவாவே இருந்துட்டு போறோம். ஆமா, திருப்பி கேக்குறேன், தப்பா நினைக்காதுங்க. சேச்சா, எதுவும் நினைக்க மாட்டேன், நீ கேளு. இந்த போட்டோ என்னமோ இங்க இருக்கு. சங்கீதாவா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உங்க வீட்ல வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிருப்பாங்கல்ல, என்னை விட அழகா. ஓ, அப்புறம் இல்ல, யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எந்த நம்பிக்கையில வெயிட் பண்ணீங்க? என் ஃபர்ஸ்ட் லவ் என் தமிழ் தான், லாஸ்ட் வரைக்கும் என் தமிழ் தான். நான் கேக்குறதுக்காக சேச்சா, அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். எதுக்கு நீட்டி முழங்கிட்டு இருக்க? என்ன பதில எதிர்பார்த்து முழங்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏய், என்ன என்ன? நான் சாஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எடுத்துக்கவே இல்ல, போதுமா? இது உங்க இடம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. கோமே வரலையா அண்ணையா மேல? எதுக்குடி? இல்ல, மரியாதை இல்லாம அன்னைக்கு திட்டினேன். இப்ப ஊர் உலகத்துல எல்லா ஒய்ஃபும் பயங்கர மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க போல. நான் என்ன பத்தி தான் பேசுறேன், நீங்களும் உங்களை பத்தி பேசுங்க. அது என்ன உடனே ஊரை இழுக்கிறது? வந்துருவிய உடனே. இசை தூங்குறா, கையிடு. ஏன்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வரைக்கும் தூக்கிட்டு தானே வந்தீங்க அவள. அப்போ நானும் தூங்காம தான் இருந்தேன். நான் தூங்காம பாத்துட்டு இருக்கேன்னு இறக்கி விட்டீங்களா என்ன? ஒரு ஃபார்ம்ல தான் இருக்க போல. ஆமா, யாருக்காகவும் நான் என் வாழ்க்கையை எதுக்கு விட்டு கொடுத்து போனோம்? புத்தி வந்துட்டு போல. இனிமே நான் இழந்த வாழ்க்கையில வாழ வேண்டாமா என்ன? இத வாரி கட்டிட்டு போம்னு யோசிச்சிருக்கலாம்ல. நாங்க அப்படிதான், அதுக்கு நீங்க வார்த்தையை விடாம இருந்திருக்கணும். அது சரி. இப்ப மேடம் உங்க அத்தைக்காக வந்திருக்கீங்களா இல்ல உங்க பொண்ணுக்காகவா? என் பொண்ணுக்காகவும் என் புருஷனுக்காகவும் வந்திருக்கலாம். இல்லையே, இந்த ஆரத்தி மேட்டர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற எதுக்காகவோ வந்திருக்க மாதிரி இருக்கேன். அப்படி உங்களுக்கு இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் என் புருஷன் கூட வாழ்றதுக்காக தான் வந்திருக்கேன். அப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்றேன். நான் பேசுறேன்னு நீங்க அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்கல. எதுவா இருந்தாலும் நான் தான் பேசுவேன். உண்மை சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்துச்சா இல்லையா? ஏன் குல்ஃபி, அந்த வீடியோவை இப்போ நீ நம்புறதானே? அது எப்படி நம்பாம இருக்க முடியும்? நீங்க தான் பேசியிருக்கீங்க, தெளிவா தெரியுது. ஆனா என்ன, குடிச்சிட்டு பேசினதுனால ஒரு 25% அந்த விஷயத்துல மன்னிச்சிருக்கேன்.
அந்த 25% கூட உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அப்படி பேசலம்மா. பேசுனீங்களோ பேசலையோ விக்கி, ஆனா அந்த ஆளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் 2 வார்த்தை நல்லதா உங்கள்கிட்ட சிரிச்சு பேசின உடனே அப்படியே நம்பிட்டீங்க எல்லாம். இதே மாதிரி தான் அன்னைக்கு வினித் கூட நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது நடந்துச்சு. 2 வார்த்தை உங்க வீட்டில் உள்ளவங்க என்னை பத்தி தப்பா பேசினாதான் நம்பிட்டீங்க. உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யார் பேசுறாங்களோ அவங்கள அப்படியே நம்பிடுறது. அப்போ அவர் தான் பேச வச்சிருக்காருன்னு நம்புற அப்படிதானே? நம்புறேன். அப்புறம் மீதி 75% எதுக்கு வச்சிருக்கியோ? உங்க வாயில இருந்து தான் அது வந்திருக்கு. நான் தான் பேசலங்கிறேன்ல. மேபி பேசலன்னா உண்மை என்னைக்காவது வெளியே வரும்ல, அன்னைக்குதான் எல்லாம். நான் தான் பேசியிருந்தேனா? பெரிய கம்பு இருக்கலாம், அதை வச்சு 4 சாத்து சாத்துனதுக்கு அப்புறம் தான் எல்லாம். அப்போ எப்படியும் கன்ஃபார்ம் தானே? நீங்க என்ன பண்ணாலும் என்ன என்னால உங்களை விட்டு போக முடியாது. ஏன்னா இவ்வளோ வருஷத்துல உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். நம்ம லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணமோ மொத்தமா சேர்த்து இனிமே சந்தோஷமா வாழணும் தானே? நீ நினைச்சு பாக்குறத விட சந்தோஷமா பாத்துப்பேன் போதுமா? இனிமே நம்ம நடுவுல யார் வந்தாலும் பிரிக்க முடியாது. யாராவது என்னை பத்தி தப்பா பேசினா கேப்பீங்களா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்? அதான் சொன்னேன், பெரிய கம்பு வச்சு 4 சாத்து சாத்தணும். ஐ மிஸ் யூ. அப்பப்பா, நேற்றுக்கு வரைக்கும் யுத்தத்துக்கு மேல யுத்தம். ஆமால, நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை கொஞ்சம் இருக்கு. கடமையா? வளராத தமிழ், இப்போதைக்கு உனக்கு இசையும் விக்கியம் தான் இம்பார்ட்டன்ட். அதுவா உன் ரூட்ல வரும். வரும்போது நீ யாருன்னு காமிச்சா போதும். தமிழ் என்ன என்ன அப்பப்ப யோசிச்சுட்டே இருக்கா? எப்படியெல்லாம் நம்ம சந்தோஷமா வாழ போறோம்னு யோசிச்சேன். என்னால இன்னும் நம்ப முடியலமா. நேத்து வரைக்கும் வேற விதமா பேசிட்டு இருந்த, இன்னைக்கு அப்படியே மாறிட்டா. நாம ஒண்ணு சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா அதை விட்டு கொடுத்துருவானா? நான் ஆணவத்தை அடக்கி நான் உட்கார வைக்கல. என்னடி சிரிச்சுட்டே இருக்கா, ஆனா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா? இனிமே அப்படிதான் சிரிச்சுட்டே இருப்பேன், ஆனா ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு எதுவுமே புரியலமா. உங்களுக்கு எதுவும் புரிய வேண்டாம், எனக்கு மட்டும் புரிஞ்சா போதும். அப்படியா? எப்பயாச்சும் என்ன விட்டுட்டு போகணும்னு நினைப்பியா? யார் நினைச்சாலும் எங்க 2 பேரும் உங்ககிட்ட இருந்து இனிமே பிரிக்கவே முடியாது. அன்னமே அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று, உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா பூங்காற்று. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மைத்தொட்டு உன்னில் என்னை கரைத்து. இப்ப இறக்கி விட போறீங்களா இல்லையா? நாங்க பாட்டுக்கு நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருப்போம். வேணனே பக்கத்துல வருவீங்களாம், அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு நீங்களே சொல்லுவீங்களாம். ஆனா எல்லா அட்வான்டேஜும் நீங்களே எடுத்துப்பீங்க. அப்பவ நாங்க சும்மா இருக்கணும் அப்படிதானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வீடியோ பத்தி எனக்கு தெரியாம ஒன்னும் நடக்காதுங்க. அப்படிதான். அப்புறம் மாமா, நான் எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? எது மாமாவா? ஆமா மாமா, நான் உங்களை எப்படிலாம் மிஸ் பண்ண தெரியுமா மாமா? என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த. மறந்துட்டீங்களா மாமா? நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எப்போல்லாம் நாம நெருக்கமா இருக்கமோ அப்போல்லாம் நான் உங்களை மாமான்னு தானே கூப்பிடுவேன். என்ன மாமா எல்லாம் மறந்துட்டீங்களா? இப்ப இது எதுக்குன்னு தெரியலையே. அது சரி. ஏன் மாமா? நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறதாம், நீங்க என்ன செல்லான்னு கூப்பிடுறதாம், அதெல்லாம் எவ்வளவு அழகா இருந்துல மாமா. ஒரு நிமிஷம். என்னங்க? தமிழ் அம்மா இறக்கி விட்டீங்கன்னு வைங்க, வேணா நடத்திடுவேன். போறது வரைக்கும் எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா மாமா? ரைட்டு. டேய், யார் மாமா அது? புருஷன் பொண்டாட்டி இருக்க ரூம்ல கதவு கூட தட்டாம உள்ள வர்றது? ஏய், அட அத்தை, எனக்கு கடவுள் மாதிரி. தமிழ். வாங்க அத்தை. கதவு தட்டாம வந்தது நீங்களா? நான் கூட ஏதாவது நாயோ பியாயோ நினைச்சிட்டேன். ஏன் இப்ப அவளுக்கு கால் ஏதாவது உடைஞ்சு போச்சா என்ன? தூக்கி வச்சிருக்க மாடு மாதிரி வளர்ந்துருக்கால. என்ன மாமா சொல்லுங்க, அத்தை கேக்குறாங்கல்ல. உங்களால தானே எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாமா, இப்படி எல்லாம் பண்ணாதுங்க அப்படின்னு. இப்ப பாருங்க, என்னால நடக்க முடியாம ஆயிடுச்சு. பெத்த தாய் ஒருத்தி ரூமுக்குள்ள வந்திருக்கேன், நீ என்னமா அவளை தூக்கி வச்சிருக்க? ஏடி உனக்கு அசிங்கமா இல்ல? ரூமுக்குள்ள வரும்போது கதவு தட்டி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அசிங்கத்தை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. ஆமா, நல்லா தானே வந்த. ப்ளீஸ் டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் எனக்கு இறக்கி விட்டானு வை. என்ன மாமா? ஏண்டா உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட அறிவில்லையா என்ன? ஏன் கொஞ்சம் தர போறீங்களா என்ன?
இப்ப வரத்துல கையை வீசிட்டு வந்தா இப்ப சட்டையெல்லாம் தூக்கி போட்டிருக்கா உன் சட்டை தானே அதான் பீரோ நிறைய அவ துணியெல்லாம் வச்சிருக்கல பத்தாததுக்கு தீபாவளி பொங்கல் எது வந்தாலும் வீட்டுல உள்ள வேலை கிடைக்கிறது போல உன் பொண்டாட்டிக்கு ஒளிச்சு ஒளிச்சு எடுத்து உள்ள வைக்கல ஏன் அதெல்லாம் காணாதுன்னா உன் சட்டையும் பேண்டையும் எடுத்து போட்டிருக்கா அத்தை நான் குண்டாயிட்டேன் எது குண்டாயிட்டியா உங்க பையன் தான் சொன்னாரு தமிழ் 5 கிலோ வெயிட் கூட்டிட்டானா லேவ்ல இறக்கி விடு 4 வயசுல ஒரு குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கு எப்பதான் இருந்தியா வீட்ல வயசு பையன் ஒருத்தன் இருக்கான் அது கூட தெரியாம இப்படி பேண்டை சட்டை போட்டு ஆட்டிட்டு திரிவியா நிறுத்துங்க. என்கிட்ட தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்க நான் என்ன பொய்யா சொன்னேன் வீட்ல வயசு பையன் ஒருத்தன் இருக்கான் உன் அத்தை பொண்ணு இவள மாதிரியே சுத்திட்டு திரியா ஏன் அத்தை இந்த Dress நல்லா இல்லையா அந்த பொண்ணுக்கு தெரியாது கூட உன் பொண்டாட்டிக்கு தெரியல பாரு வயசு பையன் இருக்க வீடு பாவாடை தாவணி போட்டு எப்படி பொண்ணு மாதிரி இருக்கணும்னு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கா இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுக்க மாட்டியா ஒரு வீட்ல எப்படி இருக்கணும்னு ஏன் பொண்டாட்டி என்னோட ஷர்ட்டை போட்டிருக்கா இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுவும் எங்க ரூம்ல நாங்க இருக்கோம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை என்கிட்டயே கேட்க படிச்ச பொண்ணு தானே ஒரு வீட்ல எப்படி இருக்கணும்னு தெரியாதா அத்தை அத்தன் கூப்பிட தெரியுதுல நான் வந்து நிக்கே இறங்காளா வெக்கம் கட்டவா ஏன் அத்தா நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன் அவ்வளவு ரோஷம் உள்ளவள்னா இறங்கி போயா நீங்க போக வேண்டியதுதானே நானா ஆமா அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க போக வேண்டியதுதானே இது என்னோட ரூம் நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் ஏதோ மாறி மாறி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி நாங்க சண்டை போட்டு பிரிஞ்ச மாதிரி எல்லாம் பேச வரீங்க எங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு நடுவுல நீங்க எல்லாம் மூக்க நுழைக்காம இருந்தா அதை எங்களுக்கே சரி பண்ண தெரியும் அப்போ நான் தான் தப்புன்னு சொல்றியா உன் தம்பி இந்த வீட்ல இருக்கான் சங்கீதாவும் இந்த வீட்ல தானே இருக்கா அந்த பிள்ளை எவ்வளவு லட்சணமான துணி போட்டிருக்கு இது எங்க ரூம் அப்பாவை கூப்பிடுங்க எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் கேக்குறேன் விடுங்க மாமா என்ன அத்தை ஏதாவது உரிமையில திட்டுவாங்க அதுக்காக பெத்தவங்க கிட்ட இப்படி கோவப்படுறது நல்லவா இருக்கு என் பிள்ளை என்ன திட்டுவா அடிப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ யாரடி நடுவுல அவ உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கா விடுங்க மாமா அவ எனக்காக பேசல உன்னை நல்லா மூட்டி விட்டுட்டு இருக்கா எனக்கு இது பத்தாது இந்த ஆணவத்தோடைக்கு நான் மூலையில உட்கார வைக்கல சாஃப்டா தானே இருப்பான்னு நினைச்சீங்களோ இப்படியே இருந்துட்டு உங்க ஆணவத்தை நான் அழிக்கலன்னா பாருங்க அத கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டாளா இருக்க யாரு அவ மூட்டி விட்டதை நீங்க பாத்தீங்களா வேற அவ பின்ன என்ன பண்ணிட்டு இருக்கா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க எனக்கு யாரு கூட பேசிய மனநிலையில எல்லாம் நான் இல்ல இப்போ உன்கிட்ட பேச முடியுமா நீ பொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சலாம் இருக்க இப்ப வேண்டாம் என் வாய் கலராதுங்க யாருக்கு சவகாசமும் வேண்டாம் நான் ஏற்கனவே ஒதுங்கிதான் இருக்கேன் எப்போ என் புருஷனையே கொலை பண்ணிடுவேன் மிரட்டினீங்களோ பாவம் அதுக்கு இதெல்லாம் தெரியும் போது எவ்வளவு வருத்தப்படும் இப்ப வெளியே போறீங்களா இல்ல நாங்க வெளியே போட்டுமா இதெல்லாம் என்ன ஜென்மானே தெரியல விக்கி சொல்லு ரொம்ப தாகமா இருக்கு நம்ம ரூம்ல தண்ணி வேற இல்ல நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா அவங்க சொன்னதை நினைச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணாத இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா தான் இருக்கு சரிங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் போ அத்தை ஹாய் என்னடி நடிக்கிறியா எஸ் எப்படி இருந்துச்சு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ஏய் நீ அடக்கியே வாசினா அப்புறம் என்ன அத்தை நாங்க 2 பேரும் சின்ன சிறுசுக்கா அவர் ட்ரெஸ்ஸை நான் போட்டிருப்பேன் அட 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 இந்த ஆதிக்கு கிரவுண்டா முக்கியம் என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி திறந்த வீட்டுல நாய் உள்ள வந்த மாதிரி எங்க ரூம்ல வந்துட்டீங்க நல்ல வேலை உங்க பையன் என்ன தூக்கி வச்சிருந்தாரு வேற ஏதாவது நடந்திருந்தனா என்ன ஆயிருப்பீங்க அதான் அத்தை மாமா கோவப்பட்டுட்டாரு அது உங்க மேல உள்ள கோவத்துல இல்ல நீங்க சங்கடப்பட்டுற கூடாது அப்படின்னு ஆமா யார கேட்டுட்டு இந்த துணி எடுத்து போட்டிருக்க யார கேட்கணும் என் புருஷனே நான் கேட்கல இதுல உங்ககிட்ட வந்து கதவு தட்டி பர்மிஷன் கேப்பேன் நினைச்சீங்களா என்ன என் புருஷன் வீடு எல்லா உரிமையும் எனக்கும் இசைக்கும் இருக்குன்னு ராமப்பா சொல்லியிருக்காங்க இசைக்கு இருக்குன்னு சொல்லு உனக்கு இருக்குன்னு சொல்லாத அட ஆதிக்கும் விக்கிக்க மட்டும்தான் இந்த வீட்டுல உரிமை இருக்கு உங்களுக்கு உரிமை இல்ல நீ வெளியே போமானோ அப்படின்னு ராமப்பா சொல்லியிருந்தாங்கன்னா அறிவு சித்தப்பாக்கு லேக்ஸ்ல அமௌண்ட் போயிருக்குமா ஏய் கத்தாதுங்க 50 வயசெல்லாம் ஆயிட்டா இப்படி சத்தம் போட்டா ரொம்ப கஷ்டம் நாம திங்க் பண்ணது கரெக்டா இருக்கு அப்பாக்கு காசு கொடுத்துதான் அத்தானுக்கு எதிராக அந்த வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க இதெல்லாம் அக்காக்கு எப்படி தெரியும் இல்ல கெஸ் பண்ணிருப்பாங்களோ அறிவை பத்தி எல்லாம் இப்ப நீ எதுக்கு பேசுற அறிவுங்கிறது என் சித்தப்பா ஆனந்திங்கிறது என் சித்தி ஏய் நான் மெதுவாவே கேக்குறேன் அறிவு சித்தப்பா அக்கௌண்ட்டுக்கு எத்தனை லேக்ஸ் போட்டீங்க ஏய் கத்தாதுங்க அத்தை ஆமா முதல்ல நீ என்ன அத்தைன்னு கூப்பிட மாட்டியே அம்மான்னு தானே கூப்பிடுவேன் அம்மாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கா அத்தை அது யாருக்கு பொருத்தமா இருக்கோ அவங்கள தான் கூப்பிடணும் இப்போ ஜெயா சித்தி இருக்காங்க ஜெயா அம்மா அப்படின்னு நான் கூப்பிடுறது இல்லையா அந்த மாதிரிதான் அதாவது பொருந்துறவங்களுக்கு அதை வச்சு கூப்பிடணும் எனக்கு என்னமோ உங்களுக்கு அத்தைங்கிற பதவிதான் அம்சமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டதுக்கு நான் தவம் இருக்கேன் பாத்தியா ஏதோ வேலைக்காரி அம்மான்னு கூப்பிட்டியா நினைச்சுட்டு இருப்பேன் அதான் சொல்றேன் நானும் அதுக்கு போய் எதுக்கத்த டென்ஷன் ஆகுறீங்க முதல்ல என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடாத நிப்பாட்டு நீ அத்தைன்னு கூப்பிடவே எனக்கு சொறையா இருக்கு ஏய்
நெல்லடி. என்னடி இப்ப சொன்ன? ஏய் நெல்லடின்னு சொன்னேன். அதான் உன்னை நம்பி அந்த மனுஷன் இங்க உள்ள கொண்டு வந்தான்ல. இனி என்ன ஏன கூப்பிடுவேன்? எல்லா அடியும் போட்டு கூப்பிடுவேல. எல்லாத்தையும் அத்தைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. நான் அத்தைன்னு கூப்பிடாட்டா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அட 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 பின்றியேமா நீ. ஏ லூசு, வா 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 வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எருமை என்ன எட்டி எட்டி பாத்துட்டு நிக்க? உங்க அம்மாவை உங்க அண்ணி பிளிஞ்ச் ஜூஸ் போடுறாவ பாரு. என்ன நடக்குது? அது கூட புரியல உங்களுக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு மரியாதை தராம பேசுறேன்னு. ஆனா இந்த தமிழ் உயிரோட இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை பேச மாட்டான். உங்களுக்கு அப்புறம் தான் அத்தை எனக்கு விக்கி கூட. நீங்க தான் எனக்கு நடிக்காதடி. நீ எதுக்காக இப்படி பல்ல பல்ல காட்டி நடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் பைத்தியக்காரன். நீ என்னமோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிய மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். நீ தான் மூட்டி விடியன்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே தெரிஞ்சாலும் என் புருஷன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நினைச்சுக்கிட்டே இரு. எவ்வளவு சீக்கிரம் உன்னை துரத்த முடியுமோ துரத்தாட்டா பாரு. ஐயோ வாயில அடிச்சுக்கோங்க அத்தை. ஏன்னா யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுன்னு பாத்துடலாம். நிச்சயமா நான் போக மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்ன? இசை வேற அடுத்த ஒரு பாப்பா கேட்டுட்டே இருக்கா. அடுத்து நாங்க ரெடி பண்ணணும்ல. ஏன் சங்கு, வீட்டுக்குள்ள வந்தது அண்ணியா இல்ல அண்ணி கதாபாத்திரத்துல வேற யாராவது வந்திருப்பாங்களோ? நான் தான் சொன்னோம்ல சிறப்பா ஏதோ பண்ண போறாங்கன்னு. உங்க அம்மாக்கு நல்ல தேவைதான். அடியே, எங்க அம்மாவும் எங்க அண்ணியும் சண்டை போடுறாங்க, நீ நல்லா வேடிக்கை பார்த்துட்டா இருக்க. ஆதி இது விளையாட்டு இல்ல. தமிழக்க வேணா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம். ஆனா என்னமோ பெருசா நடந்திருக்கு. இப்ப கூட அவங்க சொன்னாங்க அறிவு சித்தப்பா அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு காசு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு. உன் அப்பா அக்கௌண்ட்டுக்கு எங்க அம்மா காசு போட்டு கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில அம்மாவும் அப்பாவும் ஏதோ லேண்ட் விஷயம் சக்சஸ் ஆச்சுன்னு ஏதோ பத்திரத்துல சைன் பண்றதுக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. ரொம்ப நாளா இழுத்துட்டே கிடந்த ஒரு லேண்ட் பிரச்சனை முடிஞ்சு போச்சாம். என்ன சொல்ற? அந்த வீடியோக்கும் எங்க அப்பாவுக்கும் அத்தைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அத்தைக்கும் அப்பாவுக்கும் ஏதோ காசு விளையாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதி இதெல்லாம் தமிழக்காக்கு தெரிஞ்சுதான் மறுபடியும் இங்க வந்திருக்காங்க போல. இவ்வளோ நாள் அம்மா அம்மான்னு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு இப்படியே மாறிட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி உங்க அம்மா வேற ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற. அந்த வீடியோ விஷயத்த கண்டுபிடிக்கணும். ஆதி இரு, நான் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரேன். ஆமாத்த பொண்ணு பிறந்தா அவருக்கு பிடிச்ச மியூசிக் பேரையும் நான் வச்சுட்டேன். அடுத்து எங்களுக்கு பிறக்க போற பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம் இப்பவே யோசிச்சு வச்சுக்கோங்கண்ணா. ஏன் போய் துணிய மாத்து. வீட்டுல வயசு பையன் இருக்கான், ஒரு அறிவில்ல. என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணி, இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. என்ன சூப்பரா இருக்கா? நீ நல்லா இருக்குன்னு சொல்றாதி. ஆனா அத்தை வீட்டுல வயசு பையன் இருக்கான், நீ எப்படி சுத்திட்டு திரியேன்னு திட்டுறாங்க. நான் எங்க ரூமை விட்டு வெளியே வந்தேன்னா என்ன, இப்ப கூட கீழே வரணும், தண்ணி எடுக்கிறது கூட கீழே வராம ஆனந்தி சித்தியோ சங்கீதாவோ நிக்கிறாங்களான்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கேன். ஐயே, அவங்க சொல்றாங்கன்னு கேட்காதுங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அப்படியா ஆதி? ஆமா அண்ணி, இப்ப உங்களுக்கு 20 வயசு மாதிரி எல்லாம் காட்டுது. இந்த ட்ரெஸ் மூலமா 5-6 வயசு உங்களை குறைச்சு காமிக்குதுன்னா இனிமே நீங்க இப்படியே போடுங்க. பாத்தீங்களா அத்தை, உங்களுக்கு கண்ணு சரியில்லை. நல்ல டாக்டரா போய் பாருங்க. ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க என்னத்த சொன்னீங்க? வயசு பையன் இருக்க வீட்டுல சங்கீதாவே அடக்கம் உடக்கமா இருக்கா. நீ என்ன எப்படி சுத்திட்டு தெரியான்னு என்ன திட்டுறீங்க? திட்டுறாங்களா? ஏய் திட்டுனீங்களா அத்தை? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் அம்மா. அவங்களே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. இல்ல அப்ப நான் யார் உனக்கு? அம்மாங்கிறவங்க அம்மா மாதிரி நடந்துக்கணும். நீங்க அம்மா இல்லன்னு சொல்லலையே. என் அண்ணி எனக்கு அம்மா மாதிரி. என்ன காரணமா வச்சு அவங்க கிட்ட சண்டை போட போனீங்க? அப்புறம் நடக்கதை வேற சொல்லிட்டேன். விடாதி அத்தை, எனக்கு தெரிஞ்சா சொல்றாங்க. ஏன் நல்லதுக்காக ஏதாவது சொல்லிருப்பாங்க. அது நம்ம மனசு எவ்வளவு வருத்தப்பட வைக்கணும் அவங்களுக்கு தெரியல போல. என்னத்த அத்தை அத்தைன்னு கூப்பிடாத நீ பாட்டு. அத்தைன்னு கூப்பிடாம நீ வா போனா கூப்பிட முடியும்? ஆதி நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போயிரு. அத்தைக்கு நான் இங்க வந்ததே பிடிக்கல போல. ஆதி நானும் இசை இங்க வராமலே இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். நாங்க வந்தது அத்தையை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அம்மா, நீ ஆம்பளை ஜீவன் எடுக்க. அவங்களே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. வந்த பிள்ளைய சந்தோஷமா பாத்துக்காம அத பண்ற இத பண்றேன்னு வந்த அன்னைக்கு சண்டையா போடுவீங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு இருக்கேன். அம்மா இல்ல ஏன் உனக்கு? அவங்க மட்டும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க, நாங்க எல்லாரும் போயிருவோம். நீங்க மட்டும் இந்த வீட்டுல இருந்து அரசாண்டுட்டு இருங்க. ஆமா அத்தைக்கு எப்படின்னா அப்பா மட்டும் மாட்டினாரு, அப்பா தொலைஞ்சாரு. எனக்கு என்னமோ இதுக்கு துணைக்கு போன அப்பாக்கு காலையில சரியான பதிலடி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன். கொழுந்தனாரையே அழகா தூண்டி விடுறாங்க. வந்த வரத்துல அத்தை வெளியே துரத்திடலான்னு பார்த்தாங்க. உள்ள எடுத்து வச்ச காலை இனிமே வெளியே வைக்க மாட்டாங்க போல எல்லாம் இருக்கு. எவ்வளவு ஃபீல் பண்றாங்க அவங்க. எல்லாரையும் மூட்டி விட்டுட்டு இருக்காள. வந்தவன அவங்க அப்பனை மூட்டி விட்டாச்சு. ஆரத்தி அத்தை தான் எடுக்கறானு. இப்ப என்னன்னா அவன்கிட்ட இலக்கி விட்டு கொடுத்து அவன் ஒரு ஆட்டத்தை போட்டாச்சு. இனிமே நீயா கத்தாதுங்க அண்ணி. ஐயோ என்ன நடிப்புடா சாமி.
இது அப்படிதான், நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதுங்க. ஜாலியா இந்த வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. இல்லாதி நான் 4 வருஷத்துக்கு முன்னமே இங்க இருந்து போயிட்டேன். இசை கன்சீவா இருந்தது, டெலிவரி எல்லாத்துலயும் ஒரு பொண்ணு வெயிட் போடுவாள்லாம், உனக்கு தெரியாததா? இப்ப எனக்கு ஒரு ட்ரெஸ்மே சேர மாட்டேங்குது. இதுல அவரோட ட்ரெஸ் எடுத்து போட்டது தப்பா என்ன? ஒரு தப்பம் இல்ல, யாராவது குறைச்சிட்டே இருக்காவன்னு நீங்க ஃபீல் பண்ணாதுங்க. ம் சங்கீதாட்ட சொல்லி நான் தண்ணி எடுத்து தரேன், நீங்க போங்க. தேங்க்ஸ் ஆதி, நான் வரேன் அத்தை. இதுக்கே ரொம்ப சோர்ந்து போயிடாதுங்க அத்தை, இன்னும் நிறைய இருக்கு, எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா சொன்னீங்க, கேட்க வைக்கிறேனா? ஒரு உயிரை விட உங்களுக்கு கௌரவம் தான் முக்கியமா போச்சுல. இன்னும் ஒரே வாரத்துல இந்த ஆணவத்தை அடக்கி உட்கார வைக்கல. என்னடி? வரேன் அத்தை, உங்க பையன் தேடிட்டே இருப்பாரு. போறத பாரு. வந்த உடனே அவங்கள்ட்ட தொடங்கியாச்சா? இப்பவே சொல்றேன், மறுபடியும் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனேன்னு ஏதாவது முடிவு எடுத்தாங்க அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். ஆமா, அவன் என்னைய வெளியே துரத்தாம இருந்தா சரிதான். அப்பா அது சும்மா அமைதியா தான் இருந்தா, அதே மாதிரி தான் இப்போ இருக்கா நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நடிப்பு நடிக்கிறான் அப்பப்பா. உங்களை மாதிரிப்பட்டவங்க கிட்ட கொஞ்சமாவது நடிச்சாதான் வாழ முடியும்னு இப்பதான் புரிஞ்சிருப்பாங்க.